வைட்டர்ஸ் கஃபே மே 4 முதல் பாண்டி பஜாரில் புதிய உயர்தர சைவ உணவகம் உதயம். விதவிதமான இட்லி, முறுமுறு தோசைகள், அசத்தலான ஸ்நாக்ஸ் சாப்பிட சூப்பர் இடம் வைட்டர்ஸ் கஃபே. வைட்டர்ஸ் கஃபே, பாண்டி பஜார், கார் பார்க்கிங் எதிரில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. செந்தில் பாலாஜி தப்பு செஞ்சாரா தப்பு செய்யலான்றது தீர்ப்பு வந்த பிறகு பேசும். ஆமாம், வெறும் 1.5 கோடி ரூபாய் சமாச்சாரம். அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு இவ்வளோ அடிக்கிறாங்க. உங்களுக்கு பதவி முக்கியமா சுதந்திரம் முக்கியமா, முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். நான் கேட்குறேன், இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எத்தனை அரசியல்வாதிகள் கேஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே செந்தில் பாலாஜிக்கு எதிராக அதிமுக இறங்கி அடிக்குது. குறிப்பாக கரூர் விஜயபாஸ்கர். செந்தில் பாலாஜி ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டார். அதனால அவர் வழியில் அவர் 28ஆம் தேதி பதில் சொல்ல வேண்டிய இருக்காங்க. நீங்க ஜாமீன் ரத்தானால் சிறைக்கு போக வேண்டியிருக்கும். அவர் வழி இல்லை. அடுத்து பொன்முடியை பதவியிலிருந்து இறக்க வேண்டும் என்று வேறு யாரும் வற்புறுத்தல. முதலமைச்சருடைய மனைவியை வற்புறுத்தி இருக்கிறார். 1000 ரூபாய் கொடுத்து பெண்களை ஓட்டு நீங்கள் வாங்கி விடலாம்னு கற்பல் நினைச்சீங்க. அதை மொத்தத்தில் தவிடுபொடி ஆக்கிட்டார் பொன்முடி. செந்தில் பாலாஜி வசம் இருந்த மின்சாரம் டாஸ்மாக் யாருக்கு சார் போக வாய்ப்பு இருக்கு? டாஸ்மாக் துறையை எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லி பல அமைச்சர்களிடம் பேச்சுவார்த்தை நடந்தது. ஒருத்தர் கூட ஏற்றுக்கல. யாருமே வேணான்ட்டாங்களா? டாஸ்மாக் துறை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா தலைக்கு மேல ஈடி தொங்கிட்டு இருக்கு. நான் முதல்வன் ஸ்கீம்ல மாணவர்களை படிக்க வைத்து UPSC தேர்வில் IAS IPS ஆக்கிய பெருமை திமுக சார். ஒரு 50 பேர் ஆகியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நலத்திட்டங்கள், இலவச பஸ், பெண்களுக்கு உதவித்தொகை 1000 ரூபாய், கல்லூரி முதல்வன், புதுமை பெண் திட்டம், அப்புறம் காலை சிற்றுண்டி, தமிழ் என்னென்னவோ திட்டங்களை கொண்டு வந்தீங்க, எல்லாம் செஞ்சீங்க. கடைசியில் எங்க சிக்கி சீரழிறீங்க? இவ்வளவு நலத்திட்டங்களுக்கு நீங்க ஊழலை குறைச்சிக்கலாம்ல. திமுகவுடைய சட்டத்துறை கலகலத்துருச்சா? தூங்கி கொண்டிருக்கிறது. 4 வருஷம் கழிச்சு நீங்க துரைமுருகனுடைய அப்பீல் கேஸ்ல தோத்துருக்காங்க. MRK பன்னீர்செல்வம் அப்பீல் கேஸ் தோத்துருக்காங்க. என்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தன் கட்சியினரை, தன் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளை நம்பாமல் அதிகாரியை நம்பினாரோ அங்கிருந்து வீழ்ச்சி. திமுக கூட்டணியில பாமகவுக்கு இடம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சிஎம் சொல்லியிருந்தாங்க. திமுக கூட்டணிக்கு பாமக ஆசைப்படுறாங்களா சார்? பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு வருவதற்காக ஏதோ முயற்சி நடப்பது போல ஒரு தோற்றம். எனக்கு தெரிஞ்ச அப்படி வாய்ப்பு இல்லை. ஒருவேளை. ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் அவர்கள் வந்துள்ளார். வணக்கம் குபேந்திரன் சார். வணக்கம். திமுக அமைச்சர்களுக்கு எதிராக நீதிமன்றங்கள் சாட்டையை சுழற்ற இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் ஆரம்பித்து ஹைகோர்ட் வரைக்குமே மிக தீவிரமான நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி உங்களுக்கு அமைச்சர் பதவி வேணுமா இல்லை ஜெயிலுக்கு போறீங்களான்னு ஓப்பனாகவே கேட்டிருக்காங்க. நம்ம ஹைகோர்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 3 அமைச்சர்கள் மீது வழக்கு, குறிப்பாக பொன்முடி வழக்கு சுமோட்டோவாக எடுக்க போகிறாங்க. துரைமுடைய DA கேஸு, அதை விட்ராவல் பெட்டிஷனையை கேன்சல் பண்ணியிருக்காங்க. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் MRKவுடைய பெட்டிஷனையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. என்ன சார், திமுகவுக்கு ஒரு பலமுனை தாக்குதல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு நீதிமன்றம். உங்களுடைய பார்வை என்ன? திமுகவில் மற்ற பிரிவுகளோட சட்டப்பிரிவு எவ்வளோ வலிமையானது என்பது நமக்கெல்லாம் தெரியும். அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு இப்படி ஒரு நெருக்கடியான சோதனையை கொடுத்தவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். திமுக லீகல். ஆமாம், சுப்ரீம் கோர்ட் வரை அந்த மாதிரி இறந்துட்டாங்களே தவிர சுப்ரீம் கோர்ட் வரை போய் அந்த நீதியை நிலைநாட்டி விட்டார்கள். 91, 96 கேஸு போட்டு ஊழலுக்கு எதிரான தண்டனை என்பதை வாங்கி கொடுத்தவர்கள் திமுகவுடைய சட்டப்பிரிவு. அப்படிப்பட்ட சட்டப்பிரிவு இன்னைக்கு கலகலத்து போயிருக்குன்னு கேள்வி கேட்குறீங்க. என்னுடைய கேள்வி இப்படி கூட புரிஞ்சுக்கலாம் சார். அதாவது கவர்னருக்கு எதிரான வழக்கு, அதை ஜனாதிபதி வரைக்குமே ஆர்டர் வாங்கிட்டாங்க திமுக லீகல் விங்கு. அதை கொண்டாட முடியாத மனநிலையில தற்போது இருக்காங்களா? அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்துருக்காங்களே, இதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம்ல. நீங்கள் முதல் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்கிறேன், நீங்கள் இப்போ கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்கிறேன். அதாவது கவர்னருக்கு எதிரான ஒரு தீர்ப்பு விட்டது. அதுக்கு ஒரு கொண்டாட்டம் இருக்குது. மே 3ஆம் தேதி டீ பார்ட்டி, நேரு இல்லை, அதை வக்கீல்களுக்கு டீ பார்ட்டி. ஏப்ரல் 27 அந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்ததுக்காக முகில் ரோத்தகி, வில்சன் உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்களுக்கு டீ பார்ட்டி கொடுக்குறார் முதலமைச்சர். அது வேற. இந்த தீர்ப்பை வாங்கியதற்காக, தமிழ்நாடு அரசு வாங்கி விட்டதற்காக பல்கலைக்கழகங்கள்லாம் சேர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு விழா எடுக்கிறார்கள். மே 3ஆம் தேதி நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற பல பல்கலைக்கழகங்கள் சேர்ந்து விழா எடுக்கிறார்கள், பட்டம் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் பாதி கிணறு தாண்டிய அளவுக்கு தான் இந்த விவகாரத்தில், அதாவது 10 மசோதாக்கள் சட்டமாகி விட்டது. நான் இல்லைன்னு சொல்லலை.
உண்மையிலே கவர்னருக்கு எதிரான தீர்ப்பு என்பது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. நாடு கொண்டாடியது, பத்திரிகைகள் கொண்டாடின எல்லாம் உண்மை. ஆனால் நீங்க பல்கலைக்கழக அந்த சட்ட மசோதா மட்டும் நான் பேசுறேன், வேற எதுவும் எடுத்துக்கல. இப்போ அந்த சட்ட மசோதா அனுப்பி அவர் அனுமதி தரல, சுப்ரீம் கோர்ட்டில் ஜெயிச்சிட்டீங்க, அது சட்டமாகி விட்டது. ஆனால் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக முதலமைச்சரே இருப்பார் அப்படின்னு நீங்கள் சட்டத்தை கொண்டு வந்து அதை நீங்கள் சட்டமாக்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஊட்டியில் விசி கான்ஃபரன்ஸை கூட்டியிருப்பாரா? முடியாது. அறக்குறையா சட்டம் என்னன்னா, கவர்னரை மொத்தமாக பகைச்சிக்க வேண்டாம், கொஞ்சம் பகைச்சிக்கணும், கொஞ்சம் அனுசரித்து போகணும்னு சொல்லி உங்கள் அதிகாரிகள், உங்கள் சட்டத்துறை வல்லுநர்கள் இப்படி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து எதற்காக? இப்போ எதுக்காக அவர் கூட்டுறாரு? எதுக்காக போட்டி விசி மாநாடுன்னு வருது பேப்பரில்? அப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணிருக்கணும், அவருக்கு எந்த அதிகாரம் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்ல வச்சிங்களா? ஆமாம். அப்போ வேந்தரா கூட நீடிக்க தகுதி இல்லைன்னு அர்த்தம். ஆமாம். அப்போ நீங்கள் அந்த வேந்தரை நீங்களே ஏற்றுக்க வேண்டியதானே? எதுக்கு விட்டு கொடுத்தீங்க? யாருக்காக விட்டு கொடுத்தீங்க? கவர்னருக்காக தான். மத்திய அரசிடம் மோதல் போக்கு எப்படின்னா, நாங்கள் மோதுறோம் ஆனாலும் கொஞ்சம் அனுசரித்து போகிறோம். ஓகே. இந்த டாக்டிஸ் கடைசியில் என்னாச்சு? திமுகவுக்கு பேக்ஃபயரா போய் முடியாது. இந்த சட்டத்தில் மட்டும் நான் சொல்றேன். ஆமா. பல்கலைக்கழக விவகாரத்தில் துணைவேந்தரை நியமிப்பது, நீக்குவது, நடவடிக்கை எடுப்பது எல்லாம் வந்து தமிழ்நாடு அரசுக்கு சொந்தம்னு சொல்லி சட்ட திருத்தம் கொண்டு வந்தீங்க. வேந்தராக மட்டும் கவர்னர் நீடிக்கலான்னு எப்படி கொண்டு வந்தீங்க? முதல்ல அந்த சட்டமான பிறகு திமுகவுடைய மூத்த வழக்கறிஞர்களே அவர் வேந்தரையில எல்லாம் பேட்டி கொடுத்தாங்க. ஆமா ஆமா. அதை நம்பி மீடியா போட்டுச்சு. ஆனா இன்னைக்கு என்ன வருது? சட்ட திருத்தம் உண்மையா என்னன்னு தெரிஞ்ச பிறகு வேந்தராக அவர் நீடிப்பார், ஆனா துணைவேந்தர்களை நியமிப்பது தமிழ்நாடு அரசு. அப்போ ஒரு துறைக்கு 2 தலைமையா இருக்க முடியுமா? நல்லா இருக்குமா? யாருக்கு பயப்படுறது, யாரு கட்டுப்படுறது? இன்னைக்கு ஒண்ணு அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் யாரும் போகவில்லை, புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நெல்லை மனோன்மணி சுந்தர பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் ஊட்டி வரை போய் அப்புறம் முடிவு மாற்றி கொண்டாருன்னு செய்தி வருது. அப்போ அவர் காலையில் அங்க போக வேண்டிய அவசியம் என்ன? மற்ற பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் போகவே இல்லை, ஊட்டி வரை, அதுவும் நெல்லையிலிருந்து ஊட்டி வரை போனவர் முடிவை மாற்றி கொண்டாராம். அப்போ இந்த பயம் எப்படி வருது? யாரு அப்போ கவர்னரை பகச்சிக்கணுமா, பகச்சிக்க வேண்டாமா? ஸோ இது ஒரு பக்கம். இதில் வந்து பாதி கணல் தாண்ட தான். நீங்கள் சொன்னீங்க சுப்ரீம் கோர்ட்டில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சாட்டியை சோற்றி விட்டதுன்னு. நான் என்ன கேட்குறேன், அதில் செந்தில் பாலாஜி தப்பு செஞ்சாரா தப்பு செய்யலான்றது தீர்ப்பு வந்த பிறகு பேசும். ஆமாம். வெறும் 1.5 கோடி ரூபாய் சமாச்சாரம். அதில் இங்கே சொல்லும்போது அந்த விவகாரத்தை நான் வந்து குமுத ரிப்போர்ட் எடிட்டராக இருக்கும்போது நானே செய்தி போட்டுவேன். ஆமாம். அதில் ஏமாந்தவங்க அவர் என்ன சொல்லி கிளைம் பண்ணார்னா, அப்போ பர்சனலாக ஒரு அட்வொகேட் வச்சு பேசணும். சார் உங்கள் பேட்டிக்கு உங்கள் கருத்து சொல்லுங்கள். அப்போ ஒரு திமுகவில் சேரல. ஓகே சார், என் பெயரை சொல்லி யாரோ லஞ்சம் வாங்கினதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? சரி, கண்டிப்பாக கண்டக்டர் டிரைவருக்கு பணம் வாங்கி கொண்டு போஸ்டிங் போடப்பட்டதா இல்லையா என்பது வேற. ஆனால் என் பெயரை சொல்லி யாரோ வாங்கினாங்க, அதுக்கு நான் எப்படி பொறுப்பாகும்? இப்போ நானோ என் தம்பியோ இல்லை என் உறவினர்களோ நேரடியாக பணம் வாங்கியதுக்கு ஆதாரம் காட்டுகின்றனர். உண்மையில் அப்படி இல்லை, யாரோ ஒருத்தர் தான் கொடுத்துருக்காங்க, இவங்க பிஏ கட்ட விடலை, விசாரித்து போட்டது நியூஸில் சொல்கிறேன். அதில் வால்யூமே 1.25 கோடி 1.5 கோடி தான். அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு இவ்வளோ அடிக்கிறாங்க. உங்களுக்கு பதவி முக்கியமா சுதந்திரம் முக்கியமா, முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற எத்தனை அரசியல்வாதிகள் கேஸை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எத்தனை பேர், எத்தனை எம்பிக்கள், எத்தனை எம்எல்ஏக்கள், எத்தனை அமைச்சர்கள் ட்ரையலை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர். நீங்கள் ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்டோடைய சிஎம், சிபிஐ கேஸு, ஜாமீன் ரத்தானே சிஎம் ஆனார்ல, அவருக்கு என்ன ஆச்சு? அவருக்கு யாராவது எதிர்த்து கேஸ் போட்டாங்களா? ஏன் பண்ணல? இங்கே வந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக அதிமுக இறங்கி அடிக்குது. குறிப்பாக கரூர் விஜயபாஸ்கர். ஓகே. எம்ஆர் விஜயபாஸ்கருடைய அரசியல் வாழ்க்கை செந்தில் பாலாஜி கையில் இருக்கிறது. அவர் வந்துட்டார்னா வேலை முடிஞ்சது, அவருக்கு ஜெயிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் அவருக்கு 22 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார் 2026க்கு. அவர் கொங்கு மண்டலத்தில் வேலை செய்ய ஆரம்பிச்சார்னா அந்த மொத்தமே எழுந்துரும்னு சொல்லி அதிமுக முடிவு செய்து, இல்லாட்டி 1.5 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபா கொடுத்து கண்டக்டர் டிரைவர் போஸ்டிங் கட்டவும் சுப்ரீம் கோர்ட்டில் 1 கோடி ரூபாய் கொடுத்து வக்கீல் வைக்க முடியுமா? முடியுமா சொல்லுங்க? செந்தில் பாலாஜி சாட்சியை கலைத்து விடுவார், இந்த வழக்கில் வந்து நீதி கிடைக்காது, நியாயம் கிடைக்காதுன்னு அதில் 1.5-2 லட்ச ரூபாய் சம்பளம் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கிறதுக்கு முயற்சித்தவன் 1 கோடி ரூபாய் 50 லட்ச ரூபாய் கொடுத்து வக்கீல் வைக்க முடியுமா? அப்ப யார் வேலை பார்க்கறான்? இந்த வழக்குக்கு பின்னாடி அதிமுக இருக்காங்க. முழுக்க முழுக்க எம்ஆர் விஜயபாஸ்கர்.
செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒட்டுமொத்த அதிமுகவும் களம் இறங்கி இருக்கிறது. அதில் களம் இறங்கியவர் விஜயபாஸ்கர். அவர் தான் அந்த 5 பேரை வச்சுக்கிட்டு அதில் பணம் கொடுத்து அந்த பாதிக்கப்பட்டிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. உடனே செந்தில் பாலாஜி எதுக்கு இவ்வளோ வக்காலத்து வாங்குற? உண்மை என்ன சொல்கிறாங்கல்ல, இப்போ எத்தனை கேஸில் பெயில் கேன்சல் ஆனோடனே பதவி ஏற்றுட்டு இருக்காங்க. பொன்முடி இங்கேயே பொன்முடி இருக்காரு. ஆமாம், தமிழ்நாடு. அப்போது இல்லை, அதெல்லாம் கேள்விக்குள்ளாகலாம். இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் செந்தில் பாலாஜி வழக்கு இந்த விவகாரம், தமிழ்நாட்டில் துரைமுருகன் விவகாரம், எம்ஆர்கே பன்னீர்செல்வம் விவகாரம்லாம் வந்து அப்பீலில் வந்து தோற்று போகிறாங்க. ஆமாம். இதில் என்ன கொடுமைன்னா, ஏற்கனவே சொன்னது தான், திமுகவுடைய சட்டத்துறை கலக்கலத்துருச்சா, தூங்கி கொண்டிருக்கிறது. மொத்தம் என்னைக்கு நான் பலமுறை உங்ககிட்ட பேட்டி கொடுத்துருப்பேன், சண்முக சுந்தரம் விடுதலை அப்படின்னு பல பேர் இருக்காங்களே, அவங்கெல்லாம் நான் சொல்ல. என்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தன் கட்சியினரை, தன் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளை நம்பாமல் அதிகாரியை நம்பினாரோ அன்னிலிருந்து வீழ்ச்சி. 4 வருஷம் கழிச்சு நீங்க துரைமுருகனுடைய அப்பீல் கேஸ்ல தோத்துருக்காங்க. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அப்பீல் கேஸ் தோத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் 96 2001 அந்த கேஸ்ல 2007 விடுவிக்கப்பட்ட துரைமுருகன் அந்த வழக்கில் இப்போ அப்பீலில் தோற்று போகிறாங்க. 17 வருஷம் ஆச்சுங்க. 2007னா இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆச்சு? 17 வருஷம் கழிச்சு அந்த வழக்கு ரீட்ரையலுக்கு வந்து திரும்ப டிவிஎஸ்சி விசாரித்து அதில் என்ன நிலைநாட்ட போகிறாங்க? ஒட்டு மொத்தமாக அதிகாரிகள் செய்த சதி. அது திமுக சிக்கி கொண்டிருக்கிறது. அதனால தான் சட்ட திருத்தத்திலையும் ஓட்ட, அதனால தான் இந்த மாதிரி சட்ட விவகாரங்களிலும் ஓட்ட. இப்போ வரைக்கும் கட்சிக்காரங்களை நம்பாம அதிகாரிகளை தான் முதல்வர் நம்பிக்கிட்டு இருக்காரா சார்? நிச்சயமா 100க்கு 100 இந்த நிமிடம் வரை நம்பிக்கொண்டிருப்பது. என்ன கேட்குறேன், இது வந்து லாஜிக்காக நான் பேசுகிறேன், வேற ஒன்றுமே கிடையாது. இது திமுக வக்காலத்து அதிமுக வக்காலத்து இல்லை. அந்தந்த ஆட்சி வரும்போது அந்த அப்போ பதவி இருக்கிற அமைச்சர்கள், மாவட்ட எம்எல்ஏக்கள் மீது என்ன வழக்கு இருக்கிறது, அந்த வழக்கை பற்றின டீட்டெயில் எடுப்பாங்க. எடுத்து சட்டத்துறையில் கேட்பாங்க, இது எப்படி க்ளோஸ் பண்ணுறது. ஏன்னா நாளைக்கு நெருக்கடி வரும். ஒரு அமைச்சர் பதவியேற்றுக் கொண்டார், அவர் மேலே சிசிபி இஓடபிள்யூல கேஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டவங்க வச்சு கேஸ் போட வைப்பாங்க. ஆமாம். யாரு? திமுக இல்லை, அதிமுகவிலே அந்த மாவட்ட அமைச்சருக்கு எதிராக அவர் டவுன் பண்ணிட்டாங்கன்னு இன்னொருத்தர் அமைச்சராக வரல. ஸோ எதிர்கோஷ்டி கேஸ் போட வைக்கும். அதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கள் துறை அமைச்சர்கள் மீது என்னென்ன வழக்கு இருக்குன்னு எடுப்பாங்க. திமுகவும் சரி அதிமுகவும் சரி, அதை கரெக்டாக கொண்டு போய் விஜிலன்ஸில் கேஸை க்ளோஸ் பண்ண வைப்பாங்க. 4 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? திமுக தூங்கிட்டு இருக்காங்களா? தூங்கிட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டேனே. நீங்கள் தூங்கிட்டு இருந்தாங்களா? இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் திரும்ப திரும்ப ரீட்ரையல் போடுவதால் அது உண்மையில அவங்க வந்து எப்படி சமாளிக்க போகிறான்றது அவங்க தலைவலி. ஓகே. ஆனால் திமுகவுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு சட்ட அறிவு இருந்திருந்தால் இது ஆரம்பத்தில் எப்படி அணுகியிருப்பாங்க நான் கேட்குறேன். 2006 2011 நான் தினமலர் காலகட்டத்தில் நான் பார்த்தேன் இந்த வழக்குகள். இதே மாதிரி 2001 to 2006 அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது போட்ட வழக்கில் எப்படி கேஸை கொண்டு போய் க்ளோஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் அது இப்போ நடக்கல? ரெண்டாவது, அதிமுக திமுக திமுக அதிமுகன்னு மாறி மாறி முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு போட்டுக்கொண்டு கோர்ட்டு படியேறி அசிங்கப்படுவது தமிழ்நாட்டில் மட்டும்தான், வேறு எந்த ஸ்டேட்லையும் கிடையாது. ஆந்திராவில் வேணா ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக சந்திரபாபு நாயுடு போட்டுருக்கலாம், மற்றபடி எந்த ஸ்டேட்லையும் இப்படி நடக்குது கேஸ்? தமிழ்நாட்டில் தான் இப்படி லஞ்சம் வாங்குறாங்க, லஞ்சம் வாங்கலை அதுக்குள்ளே போல, அது தப்பு தான். ஊழல் நடக்குது, லஞ்சம் வாங்குறாங்க, என்ன நடவடிக்கை எடுத்து நீங்கள் கீழ்ச்சி தண்டனை வாங்கிட்டீங்க? எதுவுமே பெருசாக நடக்கல தான், எக்ஸப்ட் ஜெயலலிதா. அதிமுகவில் 2-3 அமைச்சர்கள் வந்து ஒருத்தர் தண்டனைக்கு உள்ளானார், பொன்னுசாமி. அதுக்கடுத்து இந்த பரமசிவம், இந்த மாதிரி 2 கேஸு. மற்றவங்களாம் ஊழலே பண்ணலையா? மற்றவங்க லஞ்சம் வாங்கலையா? முதலமைச்சர் நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன், அதிகாரிகள் நம்பக்கூடாது, லஞ்சத்தின் அளவை கட்டுப்படுத்தியிருக்கணும். இல்லாட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படி வந்து நிற்கும் அவங்களுக்கு எதிராக. நீங்கள் 2 திராவிட கட்சிகள் மாறி மாறி கேஸ் போட்டீங்க, ஓகே, அவங்க அப்பீல் பண்ணோம். ஆனால் இப்போ இந்த வழக்கில் வந்து யார் விளையாடுறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் விளையாடுறாங்க. இப்படி ஒரு மத்திய அரசு வரும், நமக்கு எதிராக இருக்கிற வழக்குகளை நமக்கு திருப்பும் அப்படின்னு யாரும் எதிர்பார்த்தீங்களா? மொத்தமாக கும்பலாக மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க சார். அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்களோ அதை விட அதிகமாக தான் எப்பயும் வாங்கிட்டு இருக்காங்களா சார்? 30-40 ஆகிடுச்சா? நான் 30-40 உங்களுக்கு எத்தனை முறை சொல்லியிருப்பேன்? அங்கே 13, இங்கே 26, அவ்வளோதான், டபுள் ஆகிடுச்சு. ஓகே, அதனால தான் சிக்கல். நீ இத்தனை நலத்திட்டங்கள் கொடுத்து
உண்மையிலே திமுக ஆட்சியில் கொடுத்த நலத்திட்டங்கள் எத்தனை நலத்திட்டங்கள்? பெண்களுக்கு நான் முதல்வன் ஒரு ஸ்கீம், இப்போ அதுதான் பேசுகிறாங்க எல்லாரும். நான் முதல்வன் ஸ்கீமில் மாணவர்களை படிக்க வைத்து யூபிஎஸ்சி தேர்வில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்கிய பெருமை திமுக சார். ஒரு 50 பேர் ஆகியிருக்காங்க. அப்போது இந்த மாதிரி நலத்திட்டங்கள், இலவச பஸ், பெண்களுக்கு உதவித்தொகை 1000 ரூபாய், கல்லூரி நான் முதல்வன், புதுமை பெண் திட்டம், அப்புறம் காலை சிற்றுண்டி, தமிழ் இப்படி புதல்வன் திட்டம். என்னென்னவோ திட்டங்களை கொண்டு வந்தீங்க, எல்லாம் செஞ்சீங்க. கடைசியில் எங்கே சிக்கி சீரழிறீங்க? எவ்வளோ அசிங்கப்படுறீங்க? இவ்வளோ நலத்திட்டங்களுக்கு நீங்கள் ஊழலை குறைச்சிருக்கலாம்ல, பர்சன்டேஜை குறைச்சிருக்கலாம்ல. திரும்ப திரும்ப நான் ஆரம்ப காலத்தில் தான் சொல்லிட்டு இருக்கோம். அதிமுக ஏன் அகற்ற வேண்டும் என்று டிவியில் பேசணும், யூடியூப்ல பேசணும். எதுக்கு பேசணும்? ஊழல் தலைவிரிச்சு ஆடுது, கமிஷன் தலைவிரிச்சு ஆடுதுன்னு நீங்களே பேசியிருக்கீங்க. யார் நமக்கு யாரும் சொல்ல? ஒரு கான்ட்ராக்டர், பில்டர், தொழில்துறை அதிபர்கள் இவங்கெல்லாம் ஏன் புலம்புறாங்க? எதுக்கு புலம்பணும்? ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ 100 மடங்கு உயர்ந்துருச்சு சார். எல்லா துறையிலும் பத்திரப்பதிவில் நடக்கிற ஊழல் மாதிரி எக்கச்சக்க ஊழல் எதுவுமே கிடையாது. டாஸ்மாக்கள் மட்டும்தான் ஊழலா? எல்லா துறையிலும் ஊழல். நீங்கள் அளவை குறையுங்கள். உங்களுக்கு எதிர்கட்சியெல்லாம் போயிருக்கும். ஸ்டாலின் வரும்போது எதிர்கட்சிகள் வந்து வீக்காக இருந்தது. அந்த நிலைமை அப்படியே தொடர்ந்திருக்க வேண்டும் என்றால் ஒரு முடிவு எடுத்திருக்கணும். யாரையும் அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது எந்த விவகாரத்திலும். எப்படி பேக்கேஜ் டெண்டர், நீங்கள் ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் ஒரு ஆடிட்டரை வச்சுக்கிட்டு, தனியார் ஆடிட்டரை வச்சுக்கிட்டு, எந்தெந்த டெண்டரில் என்னென்ன வேலை நடக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் தனியார் ஆடிட்டர் வைத்துக்கொண்டு இந்த ஆட்சியை நடத்தியதன் விளைவாகத்தான் இன்று பாஜக கிட்ட நீங்கள் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் மட்டும் ஊழலை பர்சன்டேஜ் குறைச்சிருந்தீங்க, பாஜக உங்ககிட்ட கிட்டே வந்திருக்காது, தண்ணி குடிச்சிருக்கும் பாஜக. ஓகே சார். அதே போல் செந்தில் பாலாஜி உங்களுக்கு அமைச்சர் பதவி வேணுமா, ஜாமீன் வேணுமான்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க. அவர் வந்து ராஜினாமா செய்ய வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு அமைச்சரவையில் ஒரு மாற்றம் இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் இருக்கா? யார் யார் சார் மாற்றப்பட வாய்ப்பு இருக்குது? செந்தில் பாலாஜி ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டார். ஓ, அதனால் அவர் வழியில் அவர் 28ஆம் தேதி பதில் சொல்ல வேண்டிய இருக்காங்க. நீங்கள் ஜாமீன் ரத்தானால் சிறைக்கு போக வேண்டியிருக்கும். அதனால் அவர் வழி இல்லை, அது அவர் டிராப்பு. அடுத்து பொன்முடி. பொன்முடியை பதவியிலிருந்து இறக்க வேண்டும் என்று வேறு யாரும் வற்புறுத்தலை. முதலமைச்சருடைய மனைவி வற்புறுத்தி இருக்கிறார். ஓ, அந்த சைவ மனைவி 1000 ரூபாய் கொடுத்து பெண்களை ஓட்டு நீங்கள் வாங்கி விடலாம்னு கற்பல் நினைச்சிங்க. அதை மொத்தத்தில் தவிடுபொடி ஆக்கிட்டார் பொன்முடி. ஓ ஆமாம். அந்த பேச்சு ஒரு அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாதுன்றது தெரியணும். இன்னைக்கு 2 பேர் பேசினா கூட வெளியே வந்துருங்க, ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ 2 பேர் பேசுகிற பேச்சுக்கே நீங்கள் என்ன பேசணும், ஏது பேசணும், நீங்கள் முடிவு எடுக்கணும். வார்த்தை அளந்து பேசணும் சார். அப்போ நீங்கள் முடிவு எடுக்கிற இடத்துல இருக்கணும், என்ன பேசணும். அப்போது 70 பேர் தான் இருக்கிறாங்க, 700 பேர் இருக்கிறாங்கன்னு பேசி சிக்கல் யார்? சுற்றி கேமரா இருக்குது. நீங்கள் சைவம் சமயத்தை சார்ந்தவர் உங்களுக்கு ஓட்டு போட்டால் வாங்கிக்க மாட்டீங்களா? வைணவம் தழுவி இருக்கார் ஒருத்தர், உங்கள் தொகுதியில் இருக்கார், ஓட்டு போட்டால் வாங்க மாட்டீங்களா? அவங்க ஓட்டு வேணான்னு சொன்னீங்களா? எனக்கு சைவம் வைணவம் இந்த ஓட்டு வேண்டாம், நாத்திகர்கள் மட்டும் ஓட்டு போட்டால் போதும் பிரச்சாரம் பண்ணீங்களா? அறிவு வேணாமா? எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைங்க. அதுக்காக வந்து மற்றவங்களை வந்து நீங்கள் வந்து கேலி பண்ணுவீங்களா? என்னென்ன கேலி பண்ணுவீங்களா? அதாவது அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நீங்கள் பதவி பிரமாணம் செய்யும்போது எத்தனை பதவி பிரமாணம் எடுக்கிறீங்க? மற்றவங்களை புண்படுத்தக்கூடாது, ரகசியத்தை காக்கணும். அப்போ உங்களுக்கு வேணுமா வேணாம்? அந்த ஓட்டெலாம் வேணுமா வேணாமா? கோயிலுக்கு போகிறவங்களாம் ஓட்டு போடுறது இல்லையா உங்களுக்கு? திமுகவில் அத்திவரதருக்கு போன கூட்டம் தான் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கு. அப்புறம் அதனால் குறைந்தபட்ச நாகரிகம், பொது மேடையில் எப்படி பேசணுன்ற ஒரு சுய நினைவற்று பேசிய பேச்செல்லாம் திமுகவுக்கு எதிராகத்தான் போவோம். தேர்தல் நேரத்தில் அவருக்கு சீட்டு மட்டும் கொடுக்கட்டும், எவ்வளோ பேர் எதிராக பிரச்சாரம் பண்ணுவாங்க பாருங்கள். ஓ, சீட்டு கிடைக்கிறது கஷ்டம் சொல்ல வரீங்க? சீட்டே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். சீட்டு கொடுத்தால் அதை விட கொடுமையாக இருக்கும் அவருக்கு. ஓகே சார். குறிப்பாக செந்தில் பாலாஜி வசம் இருந்த மின்சாரம் டாஸ்மார்க் யாருக்கு சார் போக வாய்ப்பு இருக்குது? புதுமுகங்களுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குமா? அது முதலமைச்சருடைய முடிவு, எனக்கு தெரியாது. ஆனால் டாஸ்மாக் துறையை எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லி பல அமைச்சர்களிடம் பேச்சுவார்த்தை நடந்தது. ஒருத்தர் கூட ஏற்றுக்கல. யாருமே வேணான்ட்டாங்களா? டாஸ்மாக் துறை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜாட மாடியாக பேசி பார்த்துட்டாங்க. சரி, ஏன்னா தலைக்கு மேலே ஈடி தொங்கிட்டு இருக்கு. என்ன, யாருக்குமே இருப்போம் இல்லையா? ஈடி என்ற கத்தி தொங்கி கொண்டிருக்கிறது. முத்துசாமி கூட வேணான்ட்டாங்க. யாரும் வேணான்ட்டாங்க, யாரும் வேணான்ட்டாங்க. எல்லா அமைச்சர்களும் பேசி பார்த்துட்டாங்க. சரி, உடனே போனால் நீங்கள் ஒன்றே ஏற்றுங்க. அதாவது சொல்லுவாங்கள்ல, நாடு கடந்த அரசாங்கத்தை நடத்துகிறோன்னு, அந்த மாதிரி வந்து அரசாங்கத்திலிருந்து வெளியிருந்து துறை நடத்தலாம். பேசாமல் டாஸ்மாக தனியார் துறைக்கே கொடுத்துடலாம். ஜெயலலிதா அவர்கள் 2004 கொண்டு வந்தாங்கல்ல அரசாங்கத்துக்கிட்ட,
பேசாமல் பழையபடி ஒயின் ஷாப்லாம் வந்து தனியார் வசமே நீங்கள் ஒப்படைத்து விடுகிறோம், இந்த கடைகளை வேண்டாம், பாரும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஏன்னா இந்த பார்ட்டி ஃபண்டு விவகாரத்தை தான் நோண்டி எடுக்கிறாங்க பாஜக. ஆமாம், இல்லை செந்தில் பாலாஜி வந்து 14 மாதம் சிறையில் இருந்தார். அந்த 14 மாதமும் பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. அந்த 14 மாதமும் யார் அமைச்சராக ஆக்ட் பண்ணுது? அமைச்சராக முத்துசாமி இருந்தார். ஆனால் முத்துசாமிக்கு தெரியாது. முத்துசாமிக்கு பதிலாக அந்த அமைச்சர் பதவியை செயல்படுத்தியது யார்? அந்த டாஸ்மாக் எம்டிக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது? இந்த 2 ரோல் தான் முக்கியமான ரோல். டாஸ்மாக் எம்டி ரோல், அந்த அமைச்சர் ரோல். இது கண்டிப்பாக வந்து பாஜக விடாது. டாஸ்மாக் எம்டிக்கும் இடி சம்மன்ஸ் கொடுத்து கூப்பிட்டாச்சு. ஃப்ரெஷ் சம்மன்ஸ் கொடுத்துட்டாங்க, என்கொயரி போட சொல்லிட்டாங்க. நீதிமன்றத்தில் வந்து உத்தரவுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் விசாரணை வேகம் எடுக்கும். கண்டிப்பாக இதுக்கு அதிமுக வந்து எப்படிலாம் சொல்ல தெரியுமா பாஜக கிட்ட, நீங்கள் ஏதோ நாம்கே வாஸ்தே பெயரளவில் இந்த வழக்கு விசாரணை முடித்து விடக்கூடாது, நோண்டி என்ன ஒன்றா துருவி விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லி அதிமுக அழுத்தம் கொடுக்கும். அப்படி போட்டாலும் தங்கமணி மாட்டுவார். 2017 எஃப்ஐஆர் இருக்கே சார். தங்கமணி எப்படி சார் மாட்டுவார்? என்ன சார் பேசுகிறீங்க? ஓபிஎஸ்க்கு எதிரான வழக்கு எங்கே நிற்குது? இப்போ திமுகவுக்கு எதிரான அப்பீல் கேஸ் எல்லாம் உடைபடுது. ஆமாம், ஓபிஎஸ்க்கு என்னாச்சு? சுப்ரீம் கோர்ட். வளர்மதிக்கு என்னாச்சு? அதிமுக முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு இல்லையா? இருக்கு. இடி விசாரணை இல்லையா? ஐடி விசாரணை இல்லையா? நீங்க தான் கூட்டணியில் இருக்கிறீங்களே சார். இப்போ கூட திமுக பாஜகவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டால் மொத்த வழக்கும் போயிடும். உதாரணம் மகாராஷ்டிராவுடைய துணை முதல்வர் அஜித் பவார் கேஸ் என்னாச்சு? கிளாசிக் எக்ஸாம்பிள். வாஷிங் மிஷின் அவ்வளோதான், வெளியே வந்தார், சுத்தமாயிட்டாரு. நீங்க மோடிக்கு நீங்க எதிராக கூட இருங்க, மோடிக்கு ஒரு ஆதரவு, மோடிக்கு இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆதரவு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வழக்கு மொத்தம் அப்படியே கிடக்கும். ஜெகன்மோகன் ரெட்டி 5 வருஷம் சிஎம் வந்தாருங்க, 13 சிபிஐ கேஸ் அவர் மேலே. 5 வருஷம் சிஎம் வந்தார். அவருக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? என்ன அர்த்தம்? அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது? அவ்வளோதான், முடித்து வைக்கப்படும் வழக்குகள் நீங்கள் போய் காலில் விழணும், அவ்வளோதான். பாஜக ஆதரவு கொடுக்கணும். ஓகே சார். பாஜக சொல்வதை கேட்க வேண்டும். பாஜக கொண்டு வர திட்டங்களை எதிர்க்கக்கூடாது. பாஜக அமல்படுத்துகிற திட்டங்களை அப்படியே கையெழுத்து போட்டுறணும். இது கையெழுத்து போடணும். செயல்படுத்தினால் போதும். நாளைக்கு மும்மொழி கொள்கைக்கு ஆதரவுன்னு ஒரு அறிக்கை விட்டுமே, மொத்த வழக்கு என்ன ஆகுது பாருங்க சார். வேலூர் பெரியவர் 2 முக்கியமான துறை வச்சிருக்காரு, வளம் குளிக்கக்கூடிய துறை. அவர்கிட்ட இருந்து ஏதாவது பதவிகளை வந்து அவர்கிட்ட இருக்கிற அந்த மைன்ஸ் சுரங்கத்துறையும் மாறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். அது வேற யாராவது அமைச்சர் ரகுபதி கிட்ட போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆனால் அமைச்சரவையில் வந்து உள்ளுக்குள்ளே தான் ஷஃபில் ஆகும். ஆனால் புதுமுகங்களுக்கு யாருக்கும் வாய்ப்பு இல்லையா சார்? 2 பேர் இருக்காங்க, 2 பேர் ட்ராப் ஆகிறாங்கல்ல. 2 பேர் ட்ராப் ஆகும்போது நிச்சயமாக யாராவது வந்து உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர்னா கூட வந்து விட்டுருவாங்க. ஓகே, 2 பேருனால விழுப்புரத்தில் லட்சுமணன் அதிமுகவிலிருந்து திமுக வந்து எம்எல்ஏவாக இருக்கிற லட்சுமணனுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். ஓகே. அப்புறம் ஆற்காடு எம்எல்ஏ ஈஸ்வரப்பனுக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். ராணிப்பேட்டை காந்தி அங்கே ஏற்கனவே அமைச்சராக இருக்கிறாரு. ஸோ ஒரு மாவட்டத்தில் 2 அமைச்சரானா இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி 2-3 பேர் ஸ்கேனிங் பண்ணிட்டு இருக்காங்க. அநேகமாக இன்னும் 2-3 நாளில் தெரியும். 29 சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிகிறது. அதுக்கடுத்து 2-3 நாட்களில் புதிய அமைச்சரவை பதவியேற்பு இருக்கும். சார், பிடிஆர் வந்து சட்டமன்றத்தில் ஒரு பேசின பேச்சு, யார்கிட்ட வந்து பயம் அதிகமாக இருக்கோ, யார்கிட்ட பவர் அதிகமாக இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து இந்த கோரிக்கை வைங்க, என்கிட்ட வைக்காதீங்க. அதாவது அமைச்சரவைக்குள்ளே பேசக்கூடிய பேச்சு, கட்சிக்குள்ளே ஒரு பேசக்கூடிய பேச்சை வந்து ஓப்பனாக வந்து சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு பிடிஆர். என்ன மைண்ட் செட்டில் இருக்காரு? அதுக்கப்புறமா வந்து பிடிஆர் அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு முதல்வரும் போயிருக்காரு. என்ன மைண்ட் செட்டில் சார் பிடிஆர் இருக்காரு? முதல்வருடைய பெருந்தன்மையோட அளவு இருக்குல்ல, ஓவர், ரொம்ப ஓவர். மோடிக்கே பிடிக்கும் ஸ்டாலினை. பெரிய அளவு பழி வாங்குகிற ஒரு குணம் இல்லை. அந்த மாதிரி வந்து ரொம்ப கரடு முரடாக நடந்து கொள்கிற அரசியல்வாதியாக ஸ்டாலின் கிடையாது என்பது உலகத்துக்கே தெரியும். ஆமாம். அந்த துணிச்சல் தான், அந்த அட்வான்டேஜ் தான் பிடிஆர்லாம் வந்து இப்படி பேசி கொண்டிருக்கிறார். ஆரம்பத்தில் ஒரு ஆடியோ வந்ததுல, அன்னைக்கே அவர் அமைச்சர் வந்து தூக்கி ஓரமாக உட்கார வச்சிருக்கணும். அப்போ தெரிஞ்சிருக்கும் ஒரு துறை சார்ந்த விஷயங்களை எப்படி பதில் சொல்லணும். பொது வெளியில் அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது, என்னுடைய துறையில் இருக்கிற சில விஷயங்களை மட்டும்தான் நான் நிர்வகிக்க முடியும், ஆனால் மற்ற மாநிலங்கள் அப்படி இல்லை,
மற்ற மாநிலங்கள் இருக்கிற ஐடியில் வந்து எல்லாமே இருக்கிறது, என்னிடம் இந்த மாதிரிலாம் இல்லை, சில கட்டுப்பாடுகள் வேறு ஒருத்தர்கிட்ட இருக்குது, சில டிபார்ட்மெண்ட்லேயே வந்து இன்னொருத்தர் தலையிடு மாதிரி இருக்குது, இதெல்லாமா இங்கே சொல்லுவீங்க? என்ன கேள்வி கேட்டாங்க? ஐடி பார்க் கட்டித்தரீங்கன்னு மாட்டீங்களா? அதற்கான அமைச்சர் நான் இல்லை. டிஆர்பி ராஜா கிட்ட கேளுங்க. இது இன்னொரு துறை அமைச்சரிடம் இருக்கிறது. கேட்டு நீங்கள் அங்கே கேட்டீங்கன்னா கிடைக்கும். சொல்லிட்டு போய் உட்காருங்க. திமுருங்க. எங்கள் தாத்தாவும் சிஎம் வந்தார் இந்த ஸ்டேட்டுக்கு. எங்கள் தாத்தா சிஎம், உங்களுக்கெல்லாம் முன்னாடி சிஎம் அப்படின்ற மனப்பான்மை, அந்த திமிர்த்தனம், அது ஒன்றுமே கிடையாது. பச்சையாக சொன்னது தான். எனக்கு பிடிஆர் மேலே வெறுப்பு ஒன்றுலாம் கிடையாது. ஒரு அமைப்புக்குள் இருந்தால் அந்த அமைப்பினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, கட்டுப்பாடுகள் என்ன, தலைமைக்கு எப்படி கீழ்ப்படியணும், இந்த எண்ணம் கிஞ்சித்தும் இல்லாத ஒரு மனிதர் அவர். அவர் வந்து இன்னைக்கு அமைச்சராக தொடர்றதுக்கு ஒரே காரணம் முதலமைச்சருடைய மாப்பிள்ளை. அவர் வந்து ஏதோ பரிதாபப்பட்டு இவர் வச்சிருக்காரு, உறவினர் என்ற முறையில், இல்லைன்னா என்னைக்கோ காலி. அந்த அந்த ஒரு உறவுக்காவது மரியாதை கொடுத்து சட்டமன்றத்தில் எப்படி பேசியிருக்கணும்? இது முதலமைச்சருக்கு அசிங்கங்க இந்த மாதிரி பதில் சொல்றது. இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. சென்னைக்குள்ள வந்து எனக்கு அந்த சீட்டு உனக்கு அந்த சீட்னு இப்பயே வந்து தொகுதி பிரிப்பதில் வந்து திமுகவினர் ரொம்ப ரொம்ப மும்முரமாக இருக்காங்க போல இருக்கு. குறிப்பாக நம்ம மேயர் பிரியா அவர்களுக்கு எம்எல்ஏ ஆகுங்கிற ஆசையெல்லாம் வந்துருச்சு போல இருக்கே சார். ஏன் வரக்கூடாதா? வரலாம் சார். கவுன்சிலர் ஆவாங்க, அப்புறம் நகராட்சி தலைவர் ஆவாங்க, இல்லைன்னா மேயர் ஆவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஆகணும், அமைச்சர் ஆகணும். கனவு எல்லாருக்கும் இருக்கும்ல. அதனால் அவங்களுக்கும் எம்எல்ஏ ஆகணும், அமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்கும். அதுக்கு அடி போட்டிருப்பாங்க. அதுக்கு சொந்த தொகுதி அந்த ஏரியாவில் திருவிக நகர், அது வந்து ஒடுக்கப்பட்ட தொகுதி, தனி தொகுதி அது. அந்த தொகுதியை கூட விரும்பி இருக்கலாம், அதுக்கு மேலிடம் ஆசீர்வாதம் கொடுத்துருக்கலாம், அதற்கான பணிகளை தொடங்கியிருக்கலாம். அது அரசியல் போஸ்டில் வெளியே வந்தோடனே மாவட்ட அமைச்சர் என்ற முறையில் சேகர்பாபு கோச்சிக்கிட்டது உண்மை. அதனால் வந்து இது விஷயம் வெளியே வருது. இது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட எம்எல்ஏக்கள் நெருக்கடி இருக்குது. சரி, டி நகர் எம்எல்ஏ தொடர வரான்னு தெரியாது. கருணாநிதி அவர்கள் அவருக்கு சீட்டுக்கு அடுத்து இருக்குமான்னு தெரில. விருகம்பாக்கம் எம்எல்ஏ பிரபாகராஜாவுக்கு சீட்டு இருக்குமான்னு தெரில. திருவொற்றியூர் கேபிபி சங்கர் அவருக்கு தொடருமான்னு தெரில. சார் வேளச்சேரி அசன் மௌலானாவுக்கு சிக்கல் இருக்குது. எல்லாம் ஏகப்பட்ட கட்ட பேர், கட்சிக்காரங்கிட்ட மொத்த பேர்கிட்ட கட்ட பேர். சொந்த கட்சிக்காக பாடுபட்ட அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கூட வந்து பணத்தை வாங்கி கொண்டு தான் தொழில் நடக்குது. கட்சிக்காரங்களுக்கே தான் நிலைமை. ஒரு இபி கனெக்ஷன், ஒரு வாட்டர் கனெக்ஷன், ஒரு ரோடு கட்டு, அது கட்சி சார். நான் காலங்காலமாக கட்சிக்காரன் சார். எங்கள் அப்பா வட்ட செயலர், எங்கள் அப்பா பகுதி பிரதிநிதி. யாராக இருந்தால் நாங்கள் ரோடு கட்டிங்கு காசு கொடுங்க, ஏஐக்கு பணம் கொடுக்கணும், கவுன்சிலருக்கு பணம் கொடுக்கணும்னு கேட்டால் கட்சிக்காரன் எப்படி இருப்பான் சார்? குறிப்பாக வேளச்சேரி எம்எல்ஏ தாசில்தார் ஆஃபீஸில் வேலை நடக்கினா கூட வந்து அவருக்கு ஒரு கட்டிங் கொடுக்கணும், பட்டா மாத்திரனா கூட அவருக்கு ஒரு கட்டிங் கொடுக்கணும், ரொம்ப அடாவடியாக இருக்காருன்னு கேள்விப்படுறேன். உண்மையா சார்? திமுக எம்எல்ஏ விட அதிகமான ஆட்களை வைத்து அங்கே இருக்கிற அலுவலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். அங்கே இருக்கிற வேளச்சேரி போலீஸ் ஸ்டேஷனு இல்லை வேறு ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால் அது மட்டும்தான் அவருக்கு இன்னும் அது லீஸ்க்கு எடுக்கலை. ஓகே, மற்றபடி எல்லா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், நீங்கள் சொல்கிற மாதிரி பட்டா சிட்டா வாரிசு எல்லா விஷயங்களுக்கும் அங்கே போய் மனு போட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு போயிடும். எம்எல்ஏ அனுப்புகிற பிரதிநிதியை அவர் பார்க்கணும், கவனிச்சாதான் பட்டாவே மாற்ற முடியும். ஆமாம் சார். பட்டா மாற்றுறதுக்கு எம்எல்ஏவுக்கு என்ன சார் சம்பந்தம்? அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். சட்டத்தில் அப்படி இல்லை. ஆமாம், சட்டத்தில் அப்படி இல்லை. ஆனால் அப்படி ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. வசூலில் எப்படியெல்லாம் வசூலிக்கணும்னு சொல்லி திமுகவே தோற்கடித்த நபர் தான் அவர். இத்தனைக்கும் அவர் வந்து கோடீஸ்வர குடும்பம். அவங்க தாத்தாவோ அப்பாவோ எம்பின்னு நினைக்கிறேன். ஹாரூன் எத்தனை பெரிய தொழிலதிபர், எவ்வளோ சொத்துக்கள், எத்தனை ஹோட்டல்கள், எத்தனை ரிசார்ட்டுகள். எம்பியாக இருந்தவர், காங்கிரஸில் வளம் கொழிக்கிற தொழிலதிபர் குடும்பத்தை சேர்ந்தவர். இப்படி வந்து ஆளை வச்சு வாங்குறது கேட்ட நாளைக்கு வந்து நான் வாங்கலை, என் பேர் மிஸ்யூஸ் பண்ணுறான்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இத்தனை புகார்களும் அவர் காதுக்கு போகாமல் இருக்குமா? ஏதோ ஈசிஆர்லேயே ஓஎம்ஆர்லேயே ஒரு பாரில் வந்து ரொம்ப அதிகமாக பணம் வாங்கினாருக்கு ஒரு குற்றச்சாட்டம் ஒரு மேலே இருக்கான்னு அடிபடுதே சார். அது திருவான்மியூரில் ஒரு பாரில் ஒரு தகராறு. அது பஞ்சாயத்துலாம் போய் பெரிய விஷயமாயிடுச்சு. அதான் சொன்னேன், எல்லா இடத்துலையும் தகராறு தான், வசூல் தான். திமுகவில் கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற சென்னை மாவட்டம், சென்னை புறநகர் எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 15 எம்எல்ஏக்கு டிக்கெட்டே கஷ்டம். அது மீறி கொடுத்தாங்கன்னா வெற்றியா தோல்வியான்றது திமுக தான் தீர்மானிக்கணும். ஓகே சார். குறிப்பாக முதல்வர்கள் ஒரு பேச்சு ஒன்று பேசினார். திமுக கூட்டணியில் பாமகவுக்கு இடம் இல்லை,
அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையை வந்து சிஎம் சொல்லியிருந்தாங்க. திமுக கூட்டணிக்கு பாமக ஆசைப்படுறாங்களா சார்? அது மட்டும் இல்லாமல் நாங்கள் திமுகவை நம்பி இல்லை அப்படின்னு வந்து திருமா வேற வந்து போர்க்குழு உயர்த்தியிருக்காரு. இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு வருவதற்காக ஏதோ முயற்சி நடப்பது போல ஒரு தோற்றம். எனக்கு தெரிஞ்ச அப்படி வாய்ப்பு இல்லை. அவங்க கேட்குற 25-30 சீட்லாம் வந்து ஒருவேளை கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி தான் அத்தனை சீட்டு கேட்பாங்க. அது திமுகவில் இல்லை. எனக்கு தெரிஞ்சு விடுதலை சிறுத்தை ஏன் பேசுனாங்கன்றது வேற. சரி, அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற சில கட்சியினர் செய்கிற செயல்கள் திருமாவளவனுக்கு பிடிக்காம போயிருக்கலாம். சரி, அதனால திமுகவுக்கு ஓவரா வந்து மீடியால யூடியூப்ல எல்லாம் பேசுறீங்க, அது நமக்கு நெருக்கடியா போகும்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துருப்பாரு. சரி, மற்றபடி பாமக திமுகக்குள் வருமா, விடுதலை சிறுத்தை வெளியே போகுமாலாம் இப்ப சொல்ல முடியாது. ஓகே, இன்னும் டைம் இருக்கு. சார், எடப்பாடி செங்கோட்டையின் முதல் இப்போ வரைக்கும் முடிவுக்கு வரலையா? எம்எல்ஏக்களுக்கு விருந்து கொடுத்தாரு. அந்த விருந்து நிகழ்வில் வந்து செங்கோட்டையனை பார்க்க முடியல, புறக்கணிச்சிருக்காரு. ஆனால் சட்டமன்றத்தில் வந்து எடப்பாடியாரை வணங்கியுடைய பேச்சை ஆரம்பிக்கிறேன்னு பேசியிருக்காரு. என்னதான் சார் இன்னமும் அந்த பணிப்போர் முடிவுக்கு வரலையா? என்ன போயிட்டு இருக்கு? குறிப்பாக அதிமுகவையும் ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க போல இருக்கு. விருது நேற்றுக்கு வந்து விருந்து கொடுத்துருக்காங்க, மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், செயல் வீரர்கள் கூட்டம்னு எடப்பாடி ரொம்ப உற்சாகத்தில் இருக்காரு போல இருக்கே சார். செங்கோட்டையின் விவகாரத்தை பாஜக கையில் எடுத்துக்கிட்டு எத்தனை நாள் விளையாட போகுதுன்னு தெரியல. சரி, அசம்பிளியில் நீங்கள் ஏதோ எடப்பாடியாரை வணங்கி விட்டுன்னு மட்டும் சொல்ல, நல்லாட்சி கொடுத்த எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன அர்த்தம்? சரண்டர்னு அர்த்தம். இதுக்கு மேலே செங்கோட்டனை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவரை பாஜக கையில் வைத்திருப்பது உண்மை, அவர் பாஜக நம்பி இருப்பது உண்மை. போய் எடப்பாடி முகத்தில் முழிச்சு அதை அவருக்கு வெக்கப்படுறான்னு நினைக்கிறேன். அதுதான் சங்கடமாயிடக்கூடாதுன்னு அதுக்காக ஓடி ஒளிந்து கொண்டிருக்கார். இதை தவிர ஒன்றும் கிடையாது. செங்கோட்டையன் வந்து ஒரு பெரிய புரட்சி பண்ணி எல்லாம் வந்து கூட்டணின்னு வந்தாச்சு. ஆமாம், டைரக்டாக எடப்பாடி அமித்ஷா கிட்ட பேசிட்டாரு. இதுக்கு மேலே செங்கோட்டையனுக்கு ரோல் இல்லைன்னு செங்கோட்டையனுக்கு தெரியும், எடப்பாடிக்கும் தெரியும், பாஜகவுக்கும் தெரியும். அதனால் அவர் போய் எங்கே போனார்? விருந்துக்கு. கிரீன்வேஸ் ரோடில் விருந்து நடந்தது. ஆனால் போயஸ் கார்டனில் யார் வீட்லேயும் விருந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதனால் செங்கோட்டையனுக்கு கொஞ்சம் வெக்கப்படுறான்னு நினைக்கிறேன். சரி, அந்த வெக்கம் வந்து எப்போ போவோம், எப்போ சமரசாக போகிறாங்கன்றலாம் கொஞ்சம் இடைப்பட்ட காலம்தான், சரியாக போயிடும். தூக்கத்தில் இருந்த அதிமுக முடிச்சிட்டாங்க போல இருக்கே சார். ஏகப்பட்ட கூட்டம், விருந்து, மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், செல்வீரர்கள் கூட்டம்னு ரொம்ப பரபரப்பாக இருக்காங்களே எம்ஜிஆர். அதாவது வந்து ஒரு கட்சி தலைவன் நம்பிக்கையாக இருக்கணும், அப்போதான் தொண்டர்களுக்கு நம்பிக்கை வரும். எடப்பாடிக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அந்த வகையில் வந்து அவர் பேசுகிற பேச்சு, கட்சியினரிடம் வந்து கலந்துரையாடும் போது சொல்கிற வார்த்தை, ஒரு அந்த விருந்து அன்னைக்கு பேசும்போது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் தான். இந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கிறாரே எடப்பாடி அப்படின்னு கொஞ்சம் தயக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் கூட வந்து வேலை செய்வதற்கு உற்சாகப்படுத்துகிற அளவுக்கு அந்த பேச்சு இருந்தது. அது உண்மையும் கூட. தலைவன் அப்படி தான் இருக்கணும். வலிமையான கூட்டணி அமைப்பேன்னு சொன்னார். இன்னும் கொஞ்சம் கட்சிகள்லாம் வந்தால் கண்டிப்பாக கூட்டணி வலிமையாகும். அதை தாண்டி எப்படி வேலை செய்யணும்லாம் சொல்லியிருக்காரு. பார்ப்போம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. பல்வேறு ஸ்கூப்பையும் வெளிப்படையாக உடச்சி பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி குபேந்தன் சார். நன்றி.